ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ப்ளவுஸ் கட்டிங்கு. ஏற்கனவே கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் பார்க்க தான் புரியும், கட் பண்ண முடியும். ஓகே, வாங்க கட்டிங் பார்க்கலாம். ராஜேஸில் எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசிறு மாதிரி இருக்கிற பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்கேல் அளவு கோடு போட்டுட்டு ஸ்லீவ் நல்லா அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு ஸ்லீவோட மெயின் அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே நல்லா சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி மார்க் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். அதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லோ கலர் ஸ்கேல் ஸ்லீவ் இப்போ தான் பழகுறீங்க அப்படின்னு இந்த எல்லோ கலர் ஸ்கேல் வாங்கி வச்சுக்கோங்க. எனக்கு இந்த ஸ்லீவோட ஹைட் பார்த்திங்கன்னா 3.25 வருது. அதை மார்க் பண்ணிக்கிறேன். மேலே ஹைட் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு. இந்த 2 இன்ச்சுக்கு வச்சு ஸ்லீவோட வளைவு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அங்கங்கே நாச்சஸ் போட்டுக்கோங்க. ஸ்டிச்சிங் வர இடத்துல நம்மளுக்கு நாச்சஸ் போட்டுக்கோங்க. ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ஜாயின் தான் வரும். கண்டிப்பாக கொஞ்சம் கிளாத்து வச்சு நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்தது பாடி பீஸ் எப்படி சுற்றளவு, பாடி சுற்றளவு எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். எனக்கு 11 இன்ச் வருது. 11 இன்ச்சு கூட 2 இன்ச்சு சேர்த்து 13 இன்ச் வச்சு 2 பக்கம் மார்க் பண்ணி நான் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி பாருங்கள். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரு இதில் சேமாக கட் பண்ணி எடுக்கலாம். நம்ம இப்படி பார்த்துங்க. என்னை பார்த்த மாதிரி ஃபோல்டிங் எட்ஜஸ் என்னை பார்த்த மாதிரி இருக்கணும். நம்மளை பார்த்த மாதிரி வச்சுக்கணும். நம்ம மார்க் பண்ணுறப்போ சரி, மெயினாக மார்க் பண்ணுறப்போ நம்மளை பார்த்த மாதிரி வச்சுக்கணும். கிளாத்து ராஜஸில் கீழே பேக்கில் மடிச்சடிக்கிறதுக்காக, பேக் பீஸ் மடிச்சடிக்கிறதுக்காக லைன் போட்டுக்கோங்க. அளவு பார்த்திங்கன்னா டாட் பிடிச்சிருக்கும்ல, டாட் பிடிச்சதுலேருந்து ஷோல்ட்ரு அளவுலேருந்து ஸ்டிச்சிங் அளவுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுக்கு பேக்கோட ஹைட்டு கிடச்சிருச்சு. மார்ஜின் எவ்வளோ மடிச்செடுக்கணும் அந்த அளவுக்கு நம்ம கிளாத் விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆம் ஹோல் மார்க் பண்ணுவோம்ல, ஸ்டிச்சிங் அளவுன்னு சொல்லிட்டு அது ஒரு 2 இன்ச்சு நம்ம கிளாத் கட் பண்ணதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு 2 இன்ச்சு தள்ளி அது சும்மா அப்ராக்சிமேட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது பேக்கோட ஹைட்டு, பேக்கில் பார்த்திங்கன்னா நெக்கோட ஹைட் இருக்கும்ல, அதை அது ஸ்டிச்சிங் அளவுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது பேக் நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிற ஃப்ரண்ட் பீஸ் உள்ளே தள்ளி விட்டுக்கோங்க. தள்ளி வச்சுட்டு பேக்கோட ரவுண்டு பார்த்திங்கன்னா அது எப்படி வருதோ அதே மாதிரி ஷேப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஸ்கேல் வச்சும் கூட ரவுண்ட் எடுத்துக்கலாம். நம்ம ஷோல்டரோட அளவு மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ஸ்லாப் நமக்கு எவ்வளோ வரும் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். அதில் இருக்கிற அளவு தான் வைக்க முடியும். 2 இன்ச்சு ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. டேப்லேயே ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அளவு எக்ஸ்ட்ரா வருதா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக டேப்லேயே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்ஹோலோட அளவு பார்த்திங்கன்னா 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிங்கன்னா 6 இன்ச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு 6 இன்ச் வந்துடும். அடுத்தது பாடியோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பாடி சுற்றளவு 2 மெத்தடில் எடுக்கலாம். ஒரு மெத்தட் இது, இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா ப்ளவுஸை லைனிங் மேலே வச்சுட்டு அளவு ப்ளவுஸை ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி இந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் லைனிங் ப்ளவுஸ்லேருந்து 1/4 இன்ச்சு தள்ளி கொஞ்சம் லைட்டாக இழுத்து பிடிச்சி மார்க் பண்ணிங்கன்னா அதோட சுற்றளவு கிடைக்கும். 2 மெத்தடு நான் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்குமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு ஸ்லீவோட கட் பண்ண பீஸ் எடுத்து நம்ம மார்க் பண்ணது கரெக்டாக வருமானு பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம்ல அந்த அளவு தான் கரெக்டாக வருது. 11 இன்ச்சு அது ஸ்லீவோட ஜாயின் பண்ணி ஸ்லீவ் வச்சு பார்க்கும்போது 11 இன்ச்சு தான் கரெக்டாக வருது. அப்போ அதோடலே மார்க் பண்ணிக்கலாம். நம்ம பேக் நெக் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பேக் கட் பண்ணி வச்சு நாட்ஸ் போட்டுக்கலாம். பேக் பீஸ் கட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். ஸ்லீவுக்கு கண்டிப்பாக ஜாயின் வரும், ஜாயின் பண்ணிக்கலாம்.
40 பாடி சுற்றளவு இருக்குது உங்களுக்கு. அடுத்து ஸ்லீவ்லேருந்து அந்த பட்டியோட ஹைட்டு வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு அதை மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் கப் சைஸ் வந்து ரொம்ப இழுக்கக்கூடாது, ஒரு அளவுக்கு. இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ், அளவு ப்ளவுஸு. நான் வந்து நார்மலாக தான் ஸ்ட்ரைட் கட்டிங்கில் தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். நெக்கோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் இருக்குது. ரெண்டு இன்ச்சு அது. பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு. சென்டர் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச் வரும். அந்த டாட்டோட இது சென்டர்லேருந்து பார்த்திங்கன்னா டாட்டோட இது வந்து 4 இன்ச் வருது. அதுலேருந்து 1 இன்ச் டாட் பிடிக்கிறதுக்காக நம்ம கொடுக்குறோம். அவ்வளோதான் ஃப்ரண்ட்டு பீஸ் கட் பண்ணிடுச்சு. நெக்கும் கட் பண்ணிக்கலாம். அங்கே வந்து நாச் போட்டு எடுத்துக்கலாம். அந்த ரவுண்ட் ஷேப் 1 இன்ச்சுக்கு நம்ம வந்து அங்கே டாட் பிடிச்சிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து சேஃப்காக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு அப்படி இல்லைன்னா மார்க் பண்ணி கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டி பீஸும் மெயின் பீஸுக்கு இப்படி வச்சுட்டு நம்ம பேக் பீஸ் கட் பண்ணியிருப்போம்ல, அதை வச்சுட்டு நம்மளுக்கு ஹைட் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். எக்ஸாக்டாக எனக்கு அதே அளவு வருது. கொஞ்சம் ஜாயின் வரும். நம்ம வேறு கிளாத்து எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் நம்ம மெயின் பீஸாக அதை வச்சுக்கலாம். லைனிங் இது ரஃப்பாக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. பட்டி பீஸும் கட் பண்ணி எடுத்தாச்சு. சைடில் 1 இன்ச்சு, ஃப்ரண்ட்டில் 1 இன்ச் பட்டி பீஸ் போயிடும். நம்மளுக்கு பட்டி வந்து ரொம்ப நீட்டாகவே வரும். ஒரு சிலர் வந்து பட்டி மார்க் பண்ணி கட் பண்ணுவாங்க. நான் வந்து இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். பட்டி பார்த்தீங்களா, நம்மளுக்கு அளவில் கட் பண்ணதை விட அதில் வந்து கொஞ்சம் பெருசாகவே வருது. எக்ஸாக்டாக நம்ம அதே அளவு எடுத்துக்கலாம். ஸ்லீவுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஜாயின் பீஸ் எடுத்தாச்சு. அடுத்தது வந்து பட்டி பீஸ் வந்து ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி காமிக்கிறேன். அப்போ தான் ஸ்ட்ரைட்டாக வரும், இல்லைன்னா கொஞ்சம் மேலே கீழேயுமா போன மாதிரி ஆயிடும். பட்டி பீஸ் வந்து கட் பண்ணியாச்சு. ஒரு ஸ்கேல் அளவு வச்சு நெக்கு அடித்து திருப்புறதுக்காக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நம்பர் கொடுக்குறேன். அவ்வளோதான், நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. சாரீ வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ப்ளவுஸில் வந்து அது ஸ்லீவ் வரும், அது பேக்குக்கு வரும். நம்ம லைனிங் கிளாத்தை கட் பண்ண லைனிங் கிளாத்தை வந்து எப்படி நம்ம அலைன்மெண்ட் பண்ணி கட் பண்ணலாம், எந்த இடத்துல எது வந்துச்சு வரும். ஒரு சிலர் வந்து தெரியாமையும் கூட வச்சு கட் பண்ணிடுவாங்க. அதுக்காக நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். பட்டி பீஸ் எங்கே வரும், ஸ்லீவ் எங்கே வரும், பேக் பீஸ் எங்கே வரும்னு சொல்லிட்டு கட் பண்ணி காமிக்கிறேன். ஸ்லீவுக்கு வந்து ஜாயின் வரும், மெயின் பீஸும் ஜாயின் வரும், லைனிங் கிளாத்தும் ஜாயின் வருது. அவ்வளோதாங்க. ஸ்லீவும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவுக்கு அந்த சைடு வர பீஸ் வந்து நம்ம ஜாயினுக்கு, ஸ்லீவ் ஜாயினுக்கு கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. கட்டிங் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.